ஹாய், வெல்கம் டு நூர் இன்டீரியர் ஒர்க். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் சரவணம்பட்டிங்கிற ஏரியாவில் கீரநத்தம்ங்கிற பிளேஸில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஜஸ்ட் நம்ம ஹாலு, கிச்சன் அண்ட் அண்டர்ஸ்டேர்ஸ் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம இது மட்டும் சின்னதாக மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது 5 BHK வீடு தான் இது. ஆனால் கிளைண்ட் வந்து அப்ராட் கிளைண்ட் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே வாங்கி ரெண்டல் பர்பஸ்க்காக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அதனால் ஜஸ்ட்டு என்ன நீடோ ஒரு டிவி வால் மவுண்ட் பண்ணணுங்கிற ரீசனுக்காக ஒரு டிவி, நெக்ஸ்ட் ஒரு கிச்சன், ஒரு அண்டர்ஸ்டேர்ஸ் கவரேஜ் மட்டும் பண்ணியிருக்கோம். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோக்குள்ள இருந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒன்று நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் என்ன நம்மளாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இது ஒரு ஓப்பன் டைனிங் நம்ம உங்களுக்கு கிச்சன் இது. அதனால இது ஃபுல்லாமே உங்களுக்கு எம்டி ஸ்பேஸாக இருக்கிறங்காட்டி மேக்ஸிமம் இந்த சைட்டில் அதே மாதிரி லாஃப்ட்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு கிடையாது, லாஃப்ட் எதுவுமே கிடையாது. அதனால ஸ்டோரேஜ் பர்பஸ் ப்ளஸ் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், இப்போ டைனிங் ரெண்டல் பர்பஸுங்காட்டி இப்போ டைனிங் எல்லாம் இவங்க போட்டு கொடுக்க முடியாது. அதனால ஒரு டைனிங்க்கும் ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு 4 சேர் போட்டிங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெஜிடேபிள் கட்டிங்ஸ் இந்த மாதிரி கட்டிங் டேபிளாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு நம்ம அந்த சேம் டைம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் அண்ட் டீ குட் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். பிளாக் கலரில் ஃபுல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி டீ குட்ல ஷீட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல உள்ள நம்ம டெப்த் பண்ணி நம்ம ஷீட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டோர் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது அன்விசிபிள் டோர்ஸ் இது ஆக்சுவலாக. இப்போ நார்மலாக வந்து இப்போ யூபிவிசியில் வந்து இந்த ஃப்ரேமுக்கு வெளியே தான் உங்களுக்கு வந்து டோர்ஸ் வரும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து அன்விசிபிள் டோர்ஸ். உங்களுக்கு ஃப்ரேமுக்குள்ளே உங்களுக்கு டோர்ஸ் போகிற மாதிரி உங்களுக்கு இதில் 2 டோர் நம்ம கொடுத்துருக்குறோம். உள்ள ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம், ஒரு ரேக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரெகுலர் கட்லரி பேஸ்கெட், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எஸ்எஸ் மெட்டீரியலில் தான் நம்ம போட்டிருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பிளெயின் ரேக், நெக்ஸ்ட் பிளேட் ரேக். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் அவுட் பேஸ்கெட் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். ஆயில் புல் அவுட், டியூயல் ட்ரே ஆயில் புல் அவுட் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவுமே சாஃப்ட் க்ளோசிங் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிலிண்டர் கார்னர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ரெகுலராக சிக்னேச்சராக நம்ம பண்ணுற ஃபுல்லி ஓப்பனபிள் டோர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாமே உள்ள உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கான ஒரு சிலிண்டர் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்குறோம். ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு செல்ஃபோன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு சிங்கிள் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து செல்ஃப் தான் உங்களுக்கு. அது அதோட கண்டினியூட்டி தான் கம்ப்ளீட் ஆகும். இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு ஷீட் கவரேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் எந்த விதமான மேஷனரி ஒர்க்ஸும் கிடையாது. நம்ம இதுக்கு எல்லாமே நம்ம கவரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிங்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஓப்பனிங் மட்டும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. கீழே வந்து ஒரு ஏர் வென்டிலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த சிலிண்டர் டோருக்கு நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஏர் வென்டிலேஷன் நம்ம இந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் 1 டோர் கிராக்கரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பிளாக் அண்ட் டீக்குட் கலர் காம்பினேஷன் தான். ஃபுல்லி பாக்ஸ் வந்து நம்ம பிளாக்ல கொடுத்துருக்கோம். டோர் வந்து டீக்குட்ல நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளார வந்து ஒரு 3 ஸ்பேஸ் 2 செல்ஃப்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பைஸ் ரேக் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இன்விசிபிள் டோர்ஸ் நம்ம அந்த சைடு சொன்ன மாதிரியே தான் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேமை உள்ளே பண்ணி பாக்ஸை வெளியே பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி. கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸில் பாருங்கள், தூரத்துலேருந்து பாருங்கள், அதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்காது, அந்தளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராக்கரி நம்ம பண்ணியிருக்கோம். அதே சேம் கிராக்கரி வந்து ஒரு வாலோட கார்னரும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி 3 ஓப்பன் ஸ்பேஸ் 2 செல்ஃப்ஸ் உங்களுக்கு. இதுவுமே வந்து ரிமூவபிள் செல்ஃப் தான் உங்களுக்கு. நாளைக்கு உங்களுக்கு வேண்டாம், வேற ஏதாவது பொருள் வைக்கணும், ஹைட்டான பொருள் வைக்கணும்னா இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்க. இது ஒன்று வந்து ஃபிக்ஸடு, ஒன்று வந்து ரிமூவபிள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக், ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்குன்னு இதுவுமே அதே மாதிரி தான் நம்ம டோர் கம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாமே பாருங்க பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கிளைண்ட்ஸ்ட் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்கிற சேம் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. இந்த கிச்சன் டாப் நீங்கள் போடும்போது வந்து மேஷனரி ஒர்க்கை நீங்கள் பண்ணும்போது இந்த பாட்டம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து டைல்ஸ் பார்டர் கொடுக்காதீங்க. நாங்கள் இது கூட இன்னொரு சைட்டில் இப்போ பிஃபோர் சைட்டில் நாங்கள் பண்ண வீடியோ வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். இது கூட பிஃபோர் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து அட்டாச் பண்ணுறோம். அதை நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா நேரில் எங்களை விசிட் பண்ணுங்கள். லோக்கலில் இருந்தீங்கன்னா எங்களை விசிட் பண்ணி ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி இதில் இவ்வளோ பெரிய பார்டர் நீங்கள் போடுறதுக்காட்டி நம்ம இவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கீழே போன மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது ஒரு 29 இன்ச் வந்து உங்களுக்கு ஹைட் இருக்குது. ரெகுலரான ஸ்டாண்டர்டைஸ்ட் ஹைட் இருக்குது. 3 பேஸ்கெட்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ், இந்த பார்டர், இந்த கிரைனட் பார்டர் விட்டு போட்டங்காட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து உங்களுக்கு மறைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த மேலே மட்டும் ஒரு சின்னதாக ஒரு பார்டர் கொடுங்க. நீங்கள் வாஷ் பண்ணுற தண்ணி, இங்கே துடைக்கிற தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்னதாக ஒரு பார்டர் கொடுங்க. நம்ம இந்த ஃப்ரேம், இங்கே அடிக்கிற ஃப்ரேமை வந்து நம்ம இங்கே அடித்து நம்ம வந்து பண்ணோம்னா இந்த டோர்ஸ், இந்த ட்ராயர்ஸில் வெளியே ப்ரொஜெக்ஷன் வரும்போது அதோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இன்னி வர அப்ளைசஸில் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபுல்லி மாடுலர் வந்துட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம கிச்சனை நமக்கு எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டேர்ஸ் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு டபுள் டோர் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் யூபிஎஸ் பர்பஸ்க்காக ஸ்டோரேஜ் உங்களுக்கு, அதை நம்ம கவர் பண்ணுறது. இந்த சைடில் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே நம்ம எஸ்எஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி டீ குட் கலரில் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே ஹால் வந்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு டிவி யூனிட் ப்ளஸ் ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் மீன்ஸ் இந்த சைட்டில் வந்து கிளைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வால் பேனலிங்கில் எதுவுமே பண்ணலை. வால் பேனலிங்கில் பண்ணாமல் ஜஸ்ட்டு இந்த 2 ஷீட்ஸ் மட்டும் வச்சு பேக்ராப் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க 5 டோரில். இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கிளைண்ட் வந்து இந்த சைட்டை வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரீசன்னால வந்து இப்போ இந்த வால் மவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வால் மவுண்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வந்து வால்ல ஸ்க்ரூ பண்ணும்போது ரெண்டல் பர்பஸ்க்கு வந்து ஆளுங்க வந்து மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால வந்து இப்போ நம்ம டைரெக்டாக வாலில் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க வரும்போதெல்லாம் அதை எடுத்து ஸ்க்ரூ பண்ணி மாற்றி அவங்க டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி மாற்றும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பில்டிங் வந்து உங்களுக்கு வீக் ஆகும். அந்த வால் வந்து உங்களுக்கு பலமே எல்லாம் போயிடும். அதனால கிளைண்ட் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி எங்கிட்ட ஐடியா கேட்டப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஒரு 2 ஷீட் இங்கே நம்ம கொடுத்தோம்னா இது நம்ம யூபிவிசி ஷீட்டில் வந்து நம்ம உட்டெல்லாம் ஃபில்லிங் பண்ணி நம்ம உள்ளுக்கார வைக்கும்போது இதில் ஜஸ்ட் அந்த வால் மவுண்ட் எடுத்து நம்ம ஸ்க்ரூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ஒன் டைம் நம்ம பண்ணிட்டோம்னா இதில் ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம கிளைண்ட்டே வந்து அவங்களே இதை வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. வர ரெண்டல் பார்ட்டிக்கு வந்து அவங்களே வந்து வால் மவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வரவங்க ஜஸ்ட் அந்த டிவி எடுத்து மாட்டினாங்கன்னா போதும். இதனால வந்து வாலுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. இது நம்ம கம்ப்ளீட்டாக டீ குட் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாக்ஸில் 2 டோர் இந்த பக்கம் டீ குட் கலர்லையும், இந்த லாஸ்ட்டில் 2 டோர் டீ குட் கலரில், நெக்ஸ்ட் வந்து சென்டரில் ஒரு பிளாக் கலர் டோர்னு கொடுத்துருக்கோம்.
அதில் நம்ம கூலிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம், ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த செட்டப் பாக்ஸ், இந்த ஆர்கனைசர், இந்த பர்பஸ்க்காக வந்து நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 2 டோர் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு டேபிள் மேனேஜர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஒயர்ஸ் எல்லாம் அப்படியே இந்த வழியில் உங்களுக்கு போய் கன்சீல் ஆயிரும், உங்களுக்கு எதுவுமே வெளியே தெரியாது. அதனால வந்து இப்போ நம்ம வந்து டிவி யூனிட் பண்ணும்போது வெறும் ஃப்ளோட்டிங் பாக்ஸ் மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வால் மவுண்ட்டை வந்து நீங்கள் வாலில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணும்போது உங்களுக்கு செவுரு வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகத்தான் செய்யும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் ட்ராப் ஷீட் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் வால் வந்து நம்ம இந்த பேக் ட்ராப்புக்கு பின்னாடி பண்ணியிருக்க ஸ்க்ரூஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அடிக்க வேண்டியதாக இருக்கும். ரெகுலராக நம்ம கழட்டி மாற்ற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராது. அவ்வளோதாங்க. இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம ஹாலில் ஆரம்பித்து ஒரு கிச்சன் ப்ளஸ் ஒரு அண்டர்ஸ்டார் கவரேஜ் சின்ன ஒர்க் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சைட்டில். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிளைண்ட் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கும்போதே வந்து அவங்க நம்ம வீடியோஸை பார்த்து நமக்கு ஒரு 1 month பிஃபோர்லேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கிளைண்ட் நம்ம டைரெக்டாக கோயம்புத்தூர் வந்து நம்ம ஷோரூமுக்கு வந்து நம்ம விசிட் பண்ணி நீங்கள் தான் இந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம கூப்பிட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பாக சார் நாங்கள் வந்து பண்ணி தரோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 2 டேஸில் இந்த ஒர்க் 1.5 days 2 டேஸில் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கிளைண்ட் மறுபடியும் அவங்க ஊருக்கு போகிறாங்க. நம்ம இப்போ இந்த சைட்டில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, எதனால அவங்க இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டு 2-3 வீடியோஸும் நம்ம சொன்னதை பார்த்து ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ டைரெக்டாக இப்போ பிஃபோர் டைல்ஸ் லேயிங் முன்னாடி வந்து கிளைண்ட் வந்து நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், கிச்சன் டாப் எப்படி போடணும், இது கீழே பாட்டம் எப்படி போடணும், அதுக்கு எல்லாமே நம்மள்ட்ட ஒரு பிளான் வாங்கிட்டு தான் வந்து இப்போ ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்கமிங் நம்ம சைட்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்க சைட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பிளானிங்ல தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. உங்களுக்கும் உங்கள் கிச்சன் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக வரும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இன்டீரியர் பண்ணணும், யூபிவிசி விண்டோஸ், உட்டன் டோர்ஸ், பிவிசி டோர்ஸ், இந்த மாதிரி என்ன தேவைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.